அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பழனி முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மனிதர்களாக பிறந்த அனைவருமே அடைய முயற்சிக்க வேண்டிய ஒரு மேன்மையான நிலை ஞானம். தவ வாழ்க்கையை மேற்கொள்வர்களும் ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்குமே சுலபத்தில் வந்துடுவார் முருகன். அப்படி அந்த முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனிதமான தலம்தான் பழனி முருகன் தண்டாயுதபாணி திருக்கோவில். மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்குது. திரு ஆவினங்குடி தென்பொதிகை என்று அழைக்கப்படுது. இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமான் தண்டாயுதபாணி மற்றும் குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்படுறாரு. கோவிலின் சிறப்பான அம்சமே பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட ரசவாத கலையை பயன்படுத்தி நவபாசானத்தால் செய்யப்பட்ட முருகன் சிலையை போகர் உருவாக்கியதுதான். புராணங்களின்படி ஞான பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரர் விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கோவித்துக்கு இந்த மலையில் தங்கிவிட்டார் முருகப்பெருமான். தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதியும் எவ்வளவோ கெஞ்சி சமாதானப்படுத்தியும் இந்த மலையிலேயே தங்கப் போவதாக உறுதியாக கூறிவிட்டார் முருகன். பிற்காலத்தில் இந்த தலத்துக்கு வழிபட்டு தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு காட்சி தந்தபோது நீயே ஞான வடிவானவன் என பொருள் கொண்டு பழனி என அவ்வை போற்றிருக்காங்க. இதுவே காலப்போக்கில் பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு. தமிழ் சித்தர்களில் ஒருவரான போகர் சித்தர் ஒருவர் அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர். இந்த பழனிமலைக்கு போகர் தவமிருந்து வந்தபோது அன்னை பார்வதி, முருகன் மற்றும் சித்தர்களின் தலையான சித்தரான அகத்தியர் ஆகியவர் மூவரின் உத்தரவின் பேரில் பழனிமலை முருகனுக்கு நவபாசான சிலை வடிக்கும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நவபாசான சிலையை வடிப்பதற்கு போகர் எடுத்துக்கொண்ட காலம் 9 ஆண்டுகள். 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த நவபாசான சிலை செய்ய பயன்படுத்தப்பட்டது. 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டுதலின்படி இந்த நவபாசான சிலை செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மிக அற்புதமான இந்த நவபாசான சிலையை மக்களின் நன்மைக்காக இறைவனின் உத்தரவின் பேரில் செஞ்சிருக்காரு போகர் முனிவர். நவபாசன சிலைக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களின் எப்படிப்பட்ட உடல் நோயும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது. இந்த பழனி மலையிலேயே போகர் சித்தரின் சமாதி மற்றும் போகர் சித்தரின் தனி சன்னதி இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய முருகன் விக்கிரகத்தில் ஒரு கிளியின் உருவம் இருக்கு. திருப்புகழ் என்னும் முருகனை போற்றி பாடல் தொகுப்பை இயற்றிய அருணகிரிநாதர் தான் கிளி வடிவில் முருகனுடன் இருக்கக்கூடிய பேறு பெற்றிருக்காரு என்பது ஐதீகம். பழனிமலைக்கு செல்லும் வழியில் இடும்பனின் சன்னதி இருக்கு. இடும்பனுக்கு அதிகாலையில் பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு மலை மீது விற்றிருக்கக்கூடிய முருக பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுது. முற்காலத்தில் வாழ்ந்த இடும்பன் என்னும் அரக்கன் தோளில் ஒரு கட்டையில் சக்திகிரி, சிவகிரி என மலைகளை தூக்கி சென்று கொண்டிருந்தான். அப்போது இந்த பழனி மலையில் தூக்கி வந்த 2 மலைகளுமே வைத்து களைப்பாரும் போது இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சண்டையிடும் நிலை ஏற்பட்டது. முருகனுடனான சண்டையில் தோற்ற இடும்பன் முருகனின் பக்தராயிருக்கான். 2 மலைகளுமே தூக்கி இடும்பனை கௌரவிக்கும் விதமாக பழனிமலை முருகனுக்கு காவடி தூக்கி செல்லும் முறை ஏற்பட்டிருக்கு. இந்த பழனிமலை முருகன் ஆண்டியாக தோற்றமளிக்க காரணம் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர் எப்படி கையில் கொம்பை வைத்து கொண்டு மாணவர்களை அடிக்காமல் அதட்டி கல்வியை கற்பிக்கிறார்களோ அதே போல வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நிலையாமையை நினைவுறுத்தும் மக்களை ஞான பாதைக்கு திரும்பும் ஞான ஆசிரியராக இந்த தலத்தில் கையில் தண்டத்துடன் காட்சியளிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் மலையை மக்கள் சித்ரா பௌர்ணமி என்று கிரிவலம் வராங்களோ அதே போல் அக்னி நட்சத்திர நாட்களில் இங்கு கிரிவலம் வருவது சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம். பழனி முருகன் கோவில் குலதெய்வமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பழனிமலை முருகன். 60 வீடுகளில் முதல் படை வீடாக பழனி முருகன் கோவில் இருக்குது. இந்த கோவில் மட்டுமல்ல, கோவிலில் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாசான முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கு. இந்த சிலையை சுற்றி அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை தீர்க்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்படுது. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிறுசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடிமுதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது.
இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிக புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் மட்டுமே வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்தப்படுது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்னொரு காலத்தெல்லாம் சந்தனக்காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லப்படுது. திருமணத்திற்கு வரன் பார்க்க செல்கிறோம் என்றால் திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்பதாலும் பத்திரிகை கொடுக்கவும் ராஜ அலங்கார தரிசனத்தை நாம் மேற்கொள்வது நல்லது. புதுமனை வாங்குவது, விற்பது, வீடு வாங்குவது, கட்டுவது, கிரகப்பிரவேசம் செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு நம்மால் இயலக்கூடிய விஷயங்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்க நாம் ராஜ அலங்கார கோலத்தை தரிசனம் செய்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இருக்குது. 450 மீட்டர் உயரம் உள்ள மலையை 690 படிகள் ஏறி கடந்து வர வேண்டும். நடந்து மலையை ஏற முடியாதவர்களுக்கு மலைக்கு மேல் செல்வதற்கு ரோப் கார் வசதியும் இருக்குது. பன்னீர் அபிஷேகம் மார்கழி மாதத்தில் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது. சந்தனம், பன்னீர் தவிர்த்த மீது அபிஷேக பொருட்கள் தண்டாயுதபாணியின் சிறுசில் வைத்தவுடன் எடுக்கப்படுறதாக சொல்லப்படுது. ஒரு நாளையில் 6 முறைக்கு முருகனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்கிறாங்க. ஒரு முறை அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து விட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. திருப்பதி கோவிலில் பிரசாதமாக லட்டு எவ்வாறு உலக புகழ் பெற்றதோ அதுபோல பழனி தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்படும் பழனி பஞ்சாமிரதம் உலக புகழ் பெற்றது. இந்த கோவில் பஞ்சாமிரதத்தை சாப்பிடுவர்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்பது அனுபவம் பெற்றவர்களின் உறுதியான வாக்கு அப்படின்னே சொல்லலாம். மேற்கு திசையை பார்த்தவாறு தண்டாயுதபாணி இந்த கோவிலில் வீற்றிருப்பது மலையாள பக்தர்கள் அதிக அளவில் பழனி முருகன் கோவிலுக்கு வந்து வழிபடுறதாகவும் சொல்லப்படுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கோடிக்கணக்கில் காணிக்கை பெறும் கோவிலாக பழனிமலை முருகன் கோவில் இருக்குது. பழனி ஆண்டவரை வழிபடும் பக்தர்கள் தங்களின் தொழில் வியாபார கூட்டாளிகளாக கருதி மிகுந்த லாபம் பெற்ற பிறகு அந்த லாபத்தில் பழனி முருகருக்குரிய பாகத்தை காணிக்கையாக இந்த கோவில் உண்டியல்ல செலுத்துகிறாங்க. திருப்பதியில் எப்படி தலைமுடியை மொட்டையடித்து தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்களோ அதே போல் பழனி முருகனுக்கு முடியிறக்கி காணிக்கை செலுத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய போகர் சித்தரின் சமாதியை வழிபடுவதால் இன்றுமே நாம் பழனி முருகன் நமக்கு காட்சி தரதாகவும் சொல்லப்படுது. சூட்சும வடிவில் பழனி மலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போகர் நம்முடைய குறைகளை தீர்த்தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ஞானம் பெற திருமணம், குழந்தை பாக்கியம், வேலைவாய்ப்பு, தொழில் வியாபாரம் போன்றவை மேன்மை பெறுவதற்கு அதிக அளவில் பழனிமலை முருகனை வந்து தரிசனம் செய்வதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக பழனி முருகன் தண்டாயுதபாணி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பழனி முருகன் பிடிக்கும் அப்படின்னா பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் கோவிலுக்கு நீங்கள் எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.